எப்பவுமே நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் ஒரு செலிப்ரேஷன் ஆரோவரம் இருக்கும். இப்ப என்னைய ஆரோவரப்படுத்தி கூப்பிட்டதுக்கு பெரிய நன்றி. ஒரு பெரிய ஒரு அருமையான நிகழ்வு. உண்மையே இந்த நிகழ்வை கொடுத்த நிகழ்வை எனக்கு கிடைச்சதற்கு உண்மையிலே என்னுடைய தாய் தந்தைக்கு, அதே போல என்னுடைய குருக்களுக்கு, அதே போல என்னுடைய தெய்வத்திற்கு, நம் அனைவரின் தெய்வத்திற்கு, என்னுடைய மனைவி, என்னுடைய அதே போல என்னுடைய இன்னைக்கு என் தங்கச்சி, அதே போல என்னுடைய நண்பர்கள், ரொம்ப நாளா என் கூடயே பயணித்து, அதாவது இன்னைக்கு உண்மையிலே என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய வெற்றி அப்படின்னு நான் சொல்றது எப்பவுமே எப்போ சொல்லுவேன்னா 2500 இளைஞர்களுடைய வெற்றி, ஒவ்வொரு ஆண்டர்பிரனர்களுடைய வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையிலே என்னுடைய வெற்றிக்கு என் கூட தோளாக தோள் இருந்து என் கூட பயணிச்ச முழு பெரிய பொறுப்பான ஆட்களை இன்னைக்கு உட்கார வச்சு, அதுவும் முதல் பெஞ்சில், இவங்கெல்லாம் கடைசி பெஞ்சில் இருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய பெருமையாக, நான் எனக்கு செய்ததை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி. உண்மையிலே எனக்கு இன்னைக்கு காலையிலிருந்து பெரிய நிறைய நல்ல நிகழ்வுகளை அசை போட முடிஞ்சுது. இன்னைக்கு எத்தனையோ தியாகங்கள் இவங்கெல்லாம் செஞ்சது சின்ன தியாகங்கள் கிடையாது. எத்தனையோ தியாகங்கள். இன்னைக்கு நிறுவனம் 3 ஊழியரிலிருந்து 2500 ஊழியர்கள், 35 லட்சம் வாடிக்கையாளர்கள், 100க்கும் மேற்பட்ட விருதுகள், இன்னைக்கு பல மரக்கன்றுகள், பல சமூக சேவைகள், இத்தனையுமே பாசிபிள் அப்படின்னா வாடிக்கையாளர்கள், ஆண்டர்பிரனர்கள், ஊழியர்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமா நம்ம சொல்லுவோம். ஆனா இத்தனை பேர்த்தையும் கோரா இருந்து உருவாக்கிய இந்த நண்பர்கள் கூட இன்னைக்கு நான் கடந்த 5 வருடங்களை, நிறைய பேர் என் கூட 13 வருடங்கள், 5 வருடங்களை பயணிச்சிருக்காங்க. நிறைய நிகழ்வுகள், அதாவது அவங்க நிறைய நாள், எத்தனையோ நாள் தூங்காத நாட்கள், அதே போல எத்தனையோ நாட்கள் தன்னுடைய குடும்ப வேலைகளை விட்டுட்டு இன்னைக்கு அவங்க பயணிச்சதுனால இன்னைக்கு பைக்கே உண்மையிலே இந்த இடத்துல இருக்கு. அதற்கு உங்க எல்லாத்துக்கும், அதே போல அந்த குடும்பத்திலிருந்து அந்த நண்பர்கள் நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வர முடியாத குடும்ப நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஆண்டர்பிரனர் ஜெகன் ஆகட்டும், அதே போல மகேஷ் சார், அதே போல மேககுமார், எல்லாத்து பேரையும் சொன்னா சொல்லிட்டே இருக்கணும். 52 பேர், 52 பேர்களுமே என்னுடைய சொல்ல போனா உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தான். அதாவது அவங்களுக்கு ஒண்ணுனா கண்டிப்பா என் கண்ணில் தண்ணி வரும், எனக்கு ஒண்ணுனா அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும். எனக்கு ஒரு சந்தோஷம்னா அது அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா எனக்கு ஒரு சந்தோஷம். காரணம் இது வெறும் மேடை பேச்சல்ல. நிறைய இடத்துல நாங்க உணர்ந்திருக்கோம். அந்த உணர்வு வாழ்ந்தால்தான் தெரியும். அது சொன்னால் புரியாது, சொன்னாலும் புரியும். சில பேரால சொன்னால் புரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா. அதாவது இந்த ஒரு தருணத்திற்கு வர்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்க கூட எல்லாம் பயணிச்சது என்னுடைய வாழ்வின் ஒரு பெரிய கிஃப்டை இறைவன் கொடுத்திருக்காரு. இல்லைன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நம்பிக்கை யாரையுமே நம்ப முடியாது, யாரையுமே நம்பியவர்களை மனிதர்களை நம்ப முடியாதுன்னு. உண்மையிலே அதெல்லாம் சத்தியமா போய். மனிதர்களை போல நம்பிக்கையான ஒரு சொல்லுவாங்க நாய் நன்றியுள்ளதுன்ட்டு. உண்மையிலே நான் இந்த கொடிசியா வர்றப்பெல்லாம் இந்த நாய் எப்பவுமே என் கூட மிகப்பெரிய ஒரு நட்பை அது பகிர்ந்துட்டு தான் போகும். அதே போல மனிதர்கள் அதை விட புனிதமானவர்கள், அதை விட சிறப்பானவர்கள், அதை விட நம்பிக்கையானவர்கள். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் 3 எம்ப்ளாயிஸோட ஒரே ஒரு நம்பிக்கை. யார் அப்படின்னா ஊழியர்கள், ஆண்டர்பிரனர்கள், கஸ்டமர்கள் அப்படின்னு மனிதர்களை நம்பி உருவான நிறுவனம் தான் நம்ம 5K கார் கேர். இன்னைக்கு 52 நம்பிக்கையான உறவுகள். இந்த 12 வருஷத்துல நான் என்ன சம்பாதிச்சிருக்கேன்னா, இந்த ஒரு 52 மிக நம்பிக்கையான நண்பர்கள். அதாவது இவங்க எந்த வகையிலும் நான் எத்தனையோ ஷேரிங்ஸ் பண்ணியிருக்கேன், அவங்க எத்தனையோ ஷேரிங்ஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ பேர் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசலையும் கூட ஒரு நண்பர் வேகமா வந்தாரு, இவர் சரியா பண்றதில்லை அப்படிங்கறத பத்தி மட்டுமே, இவங்களை பத்தி விமர்சனங்களையும் எத்தனையோ அவமானங்களையும் 5K கார் கேருக்காக தாங்கி 5K கார் கேரை மேலோங்கி பிடித்த நல்ல உள்ளங்களோட பயணிக்கிறது. அதாவது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் இன்னைக்கு தங்கம் கிடைக்கும். தங்கம் வாங்குறது ஈஸி, வைரம் வாங்குறது ஈஸி, ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதரை சம்பாதிப்பது அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. இதுக்கெல்லாம் மேல, தங்கத்துக்கு மேல, வைரத்துக்கு மேல,
கோடி ரூபாய் பணத்துக்கு மேல எதுனா நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து அதாவது வந்து இரு நம்பிக்கையான உறவுகள் ஒரு 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 பயணிக்கிறதுங்கிறது அவ்வளவு சின்ன விஷயம் கிடையாது. ஒரு கணவன் மனைவி, ஒரு 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 தாய் தந்தை, ஒரு குழந்தை அப்பா அம்மா, இந்த மாதிரி எப்படி ஒரு உறவுகள் வந்து பல காலம் மகிழ்ச்சியா இருக்கோ அந்த மாதிரி நட்பு அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியம். அதே போல ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு ஒரு ஊழியர்கள், ஒரு கஸ்டமர்ஸ் மிக இத்தனை வருடங்கள் பயணிக்கிறத வந்து நம்ம 5K கார் கேர்ல மிகச்சிறப்பா நான் அதை பார்க்குறேன், அதை நான் கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சுதான் என்னுடைய பர்த்டேவை வந்து என் கூட 5 வருஷத்துக்கு மேல 10 வருஷம் 12 வருஷம் வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து 5K கார் கேருடைய அடுத்த பிரான்ச் ஓப்பனிங், அடுத்த ராஜராஜ சோழன், அடுத்த பிரான்ச் டார்கெட் அச்சீவ்மெண்ட், அதை தவிர உண்மையிலே கஸ்டமர் மகிழ்ச்சியை தவிர குடும்ப மகிழ்ச்சியை தவிர எதையும் எதிர்பார்க்காத உள்ளங்கள் தான் இன்னைக்கு இந்த 52 பேரும். உங்க 52 பேர்த்துக்கும் என்னுடைய பெரிய நன்றி. சொல்ல போனா இன்னைக்கு அவங்களுக்கு மார்னிங் டு ஈவினிங் நிறைய ப்ரோக்ராம் நான் ஷெட்யூல் பண்ணியிருந்தேன். இவங்க எப்படின்னா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு இந்த 2500 பேர்த்துடைய நலனுக்காக இருக்கும், 35 லட்சம் கஸ்டமருக்காக இருக்கும். சில நேரம் அவங்களுக்கே எதிரானதா இருக்கும், நிறைய நேரத்தில் இவங்களுக்கே எதிரானதா இருக்கும். அதையும் ஏத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு எடுத்து அடிச்சு வண்டியை திடீர்னு சென்னை போக சொல்லுவேன், மதுரை போக சொல்லுவேன், நைட்டு கூப்பிட்டு இதுதான் வேலை அப்படின்பேன். அவங்களுக்கு வேற குடும்பத்தோட சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதையும் தாண்டி இன்னைக்கு நம்மளுடைய இந்த உழைப்பும் அந்த தியாகமும் தான் நம்மை உண்மையிலே இந்த இடத்துக்கு வந்திருக்கு. நீங்கள் செய்தது சரியான செயல் தான். கண்டிப்பா உங்களுடைய குடும்பமும் யாரும் அனைவரும் புரிஞ்சுக்கிறாங்க. உறுதியா அதை நான் 100% புரிஞ்சுக்கிறேன். அதனாலதான் உங்களை நான் இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் விழாவில் கூப்பிட்டு இந்த 2019 பேட்ச் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும் எனக்கு தோணுச்சு. இந்த காலேஜ்ல எல்லாம் ரீயூனியன் எல்லாம் வைக்கிறாங்க, ஏன் நம்ம 5K கார் கேர்ல வைக்கக்கூடாது? அதாவது வந்து இன்னைக்கு ராஜராஜ சோழன் ப்ரோக்ராம் மூலமா கஸ்டமர்களை வந்து தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சந்திச்சு அவர்களுடைய மகிழ்ச்சி, அவர்களுடைய தேவை, அவர்களுக்கு என்னென்ன அப்படின்னு பார்க்குற ஒவ்வொரு ஆண்டர்பிரனர்களையும் எம்ப்ளாயிகளும் அவங்களை அங்கீகரிக்கிறதுக்குன்னு ஒரு டே வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு தான் சரி 2019 வந்து அதுக்கு முன்னாடி இருந்தே ஜாயின் பண்ணியிருக்காங்க. 2019 ஒவ்வொரு 5 வருடம் ஜாயின் பண்ணவங்களையும் டுகெதரா சேர்த்தி ஒரு பேட்ச், அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய இனி வந்து இந்த இவங்களுடைய மீட்டப் வந்து வருஷம் இந்த மீட்டப் அவங்களுடைய குடும்பத்தோட இவங்க எல்லாரும் மீட்டப் பண்ணிக்கிறது. அதே போல அவங்களுக்குள்ள தேவையான ஷேரிங்ஸ், அந்த ஒரு 52 பேர்த்துக்குள்ள ஒரு பேட்ச், அந்த 52 பேட்சும் அவங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் கம்பல்சரி கலந்துக்குவாங்க. ஏன்னா 5 வருஷம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, யாரையுமே நம்ப கூடாதுன்னு சொல்றாங்க. நான் ஒன்னு சொல்லுவேன், உறுதியா மனிதர்களை தவிர, ஏன்னா கடவுளுடைய படைப்பு மனிதர்கள், அவர்களை தவிர நம்ம நம்பிக்கையா நடந்துக்கும் போது மிக நம்பிக்கையா எல்லாரும் நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி தங்கம் வைரத்தை விட மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா 5K கார் கேக்கு கரண்ட்ல இந்த 52 பேர் மிகப்பெரிய சொத்து. இன்னைக்கு கணவன் மனைவி உறவு, அதே போல ஒரு நண்பன் உறவு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறுவனத்துல நம்ம பணிபுரிகிற இடத்துல அந்த ஒரு நட்புணர்வு, அதே போல வேலை கொடுக்குற இடத்துல ஒரு நட்புணர்வு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் பெரிய அளவுல எதிர்பார்க்கிறேன். அதை நடத்துவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணேன். இவங்களை காலையில வர வச்சு இவங்களோட ஒரு பெரிய டாக், மற்றவங்கலாம் இன்னைக்கு யாரையும் நம்ப முடியாதுங்கிற இடத்துல 52 பேரு நாளைக்கு நம்மளுக்குள்ள ஒரு உதவினா செஞ்சுக்க முடியும், நம்மளுக்கு ஒரு வளர்ச்சினா நம்மளுக்காக வேலை செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து உறுதியா ஒற்றுமையா நிக்கணும். நம்ம 2020 பேட்சுக்கு சேலஞ்சிவா, அதாவது வந்து அவங்களுக்கு நம்ம முன்னுதாரணமா இருக்கணுங்கிற ஒரு பெரிய உறுதிமொழியை எடுத்திருக்கோம். ஸோ 2019 பேட்சுக்குள்ள வந்து தனி மீட்டிங்கு, தனி ஃபேமிலி மீட்டப்பு, ஓனர்ஸ் எம்ப்ளாயிஸ் இல்லாமல் டுகெதராக இருக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஒரு கேம்ஸ், அதை தாண்டி ஒரு பெரிய 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய பியூர் ரிலாக்ஸேஷனான ஒரு உங்களுடைய டென்ஷன்லாம் குறைஞ்சிருக்கும், ரீ ஆக்டிவேஷன் டுவர்ட்ஸ் 10th இயர் அண்ட் 25 இயர்ஸ் அண்ட் 50th இயர் நம்ம பெருசா செலிப்ரேட் பண்ணணும்னு உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை. நம்ம ஒன்னா பயணிக்கணும், இன்னும் மற்றவர்கள் பார்க்கிறவங்க எல்லாம் பிரமிப்பா பார்க்கணும். அதாவது வந்துங்க, இன்று மனிதர்கள் ஏதேதானாலேயோ வேறுபட்டாலும் வேலையால் வந்து ஒன்றுபடுறோம் அப்படிங்கறத வந்து நம்ம காமிச்சிருக்கோம். நிறைய ஓனர்கள் என்னை சந்திச்சா சொல்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தியை நான் ஷேர் பண்றேன். கார்த்திக், உண்மையிலேயே 5K கார் கேர்ல ட்ரிங்க்ஸே இல்லாத ஒரு பார்ட்டி நடந்திருக்குது அப்படின்னா அது நடத்த முடியுமா அப்படிங்கறது வந்து திங்க் பண்ண முடியல எங்களால. பட் அதை நடத்துறீங்க,
அது எங்களுக்கெல்லாம் பயங்கர முன்னுதாரணமா இருக்கு. அதே போல 5K இளைஞர்கள் 5K கார் கேர் அப்படின்னு வெளியே சொன்னாலே பெருமைப்படுறதுக்கு நிறைய விஷயம். உலக அளவில் அதிக பிரான்ச்சஸ் இன்னைக்கு வச்சிருக்கோம், உலக அளவில் அதிகமான எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கோம், உலக அளவில் அதிக அளவு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எம்ப்ளாயிஸ், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த மாசம் லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வேர்ல்டு நம்பர் 1 இந்தியன் கார் கேர் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு விருது வாங்குறோம். அந்த விருதையும் உங்களுக்கே கண்டிப்பா உரித்தாக்குறேன். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த டீம் நான் விருது வாங்குறப்பெல்லாம் பார்த்தா பயங்கரமா கிளாப் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. பேரும் புகழும் எங்கிட்ட இருக்கிற மாதிரி தோணும். கண்டிப்பா அது என்னை சார்ந்ததல்ல, அது நம்மை சார்ந்தது, அது குறிப்பா அது உங்களை சார்ந்ததுங்கிறதுல உண்மையிலேயே மனதார சொல்றேன். அந்த விருதிற்கான ஆட்கள் நீங்கள் எல்லாம் தான், நம்மளும் இன்க்ளூடிங் நானும் தான். அதாவது சிந்தனை எத்தனை பண்ணாலும் சிந்தனையும் முக்கியம், அதனுடன் உழைப்பும் முக்கியம், அதனுடன் மிகச்சிறந்த இந்த மாதிரியான நிகழ்வு முக்கியம். 5 வருஷம் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்ததே ஒரு பெரிய ஒரு செயல். அது கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரு பெரிய கிளாப் கொடுக்கணும். 5 வருஷம் எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ இதை தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு வெற்றி வீரநடை போடுறாங்கன்னா அவங்க மேல வர்ற அந்த ஒவ்வொரு நிகழ்வுமே அவங்க தாய் தந்தை அவங்கள மிகச்சிறந்த அளவுல வளர்த்திருக்காங்க. அவங்க குடும்பம் அவங்களுக்கு மிகச்சிறந்த இடத்துல அவங்க கூட நின்றுட்டு இருக்கு. மிகச்சிறந்த இடத்துல அவங்க அந்த குடும்பத்தையும் இந்த நாட்டையும் நேசிக்கிறாங்கிறது தான் இந்த 5 வருட பயணம். நம்பிக்கையானவர்கள் இன்னைக்கு 30 செகண்ட் கூட இன்ஸ்டாகிராம்ல இருக்க மாட்டேங்கிறான், 12 செகண்ட்ல மெசேஜ் போட்டு வேகமா போகணும்னு பாக்குறான். கூட நிக்கிற ஃபேமிலி கூட நின்று பேச மாட்டேங்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லயே பேசிக்கிறாங்க, வாட்ஸ்அப்லயே நைட்டு ஃபுட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நாட்கள் மாறிட்டு இருக்கு. கொஞ்ச நாள்ல கூட்டு குடும்பம்ங்கிறது கணவன் மனைவி ஒன்னா இருந்தாலே கூட்டு குடும்பம்னு இருக்க வேண்டிய காலங்கள் மாறிட்டு இருக்கிற இடத்துல அதை உடைக்கும் வகையில 5K கார் கேர் உண்மையிலே இன்னைக்கு இத்தனை இளைஞர்கள் ஒற்றுமையா ஒரு இடத்துல பயணிச்சு நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பையும், நிறைய பேர்த்துக்கு தொழில் வாய்ப்பையும், நிறைய பேர்த்துக்கு நல்ல சர்வீஸையும் கொடுத்ததற்கு என்னுடைய அத்தனை நன்றிகளையும் இறைவனுக்கும் குருக்களுக்கும் உரித்தாக்கி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. ஹேவ் வண்டர்ஃபுல் டே.